வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 விண்ணப்பிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2024 முதல் புதிய பயனாளிகள் மகளிர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தமிழக அரசு மூலமாக சில சிறப்பு விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் முதற்கட்டம், இரண்டாம் கட்டம் மற்றும் சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி பொதுமக்களிடமிருந்து அப்ளிகேஷன் பெறப்பட்டது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு முழுக்க 1,63,00,000 அப்ளிகேஷன்களை பெறப்பட்டு அப்ரூவல் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அப்ரூவலான அனைவருக்கும் 4 மாதமாக 4ஆம் தவணை இதுவரைக்கும் செலுத்திவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விடுபட்டார்களோ அவங்களுக்கும் மற்றும் மேல்முறையீடு செய்ய சொல்லி வலியுறுத்தியிருந்தாங்க. மேல்முறையீடு செய்யப்பட்ட அனைவருக்குமே இதுவரையும் கராய்வில் சிலர் இருக்காங்க. சிலருக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களும் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்குமே சில பயனாளிகள் இதுவரையும் அப்ளிகேஷனே விண்ணப்பிக்காமல் இருக்கார்கள். அவர்களுக்காக அரசு தரப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற ஜனவரி 2024 முதல் மேல்முறையீடு செய்யாதவர்கள் இதுவரை மற்றும் விண்ணப்பிக்காதவர்கள் அனைவருமே நீங்கள் அகைன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாகவா அல்லது ஆஃப்லைன் மூலமாகவா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இதுவரைக்கும் சொல்லலை. விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது நான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி கேள்விகள் கேட்கின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் திட்டத்தில் தகுதியுடையவர்கள் விடுபட்டு விடக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உதவித்தொகையாக அல்ல, உரிமை தொகையாக வழங்கப்படுகின்றோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் இதுவரையும் விண்ணப்பிக்காத பயனாளிகள் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல் மேல்முறையீடும் செய்யலாம் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் புதுசாக விண்ணப்பிக்காமல் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே ஜனவரி மாதம் முதல் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம். மேல்முறையீடு செஞ்சும் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இவ்வாறு பேசியிருக்கின்றார்கள். மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விஷயங்களை ஜனவரி மாதம் அப்டேட்டாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமான விஷயங்களை இன்ஃபர்மேஷன் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.